வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பமும் குரு அருளோடு சுக்குமமாய் சூழ்ந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குருவணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அவர்களை தமிழரசி ஆறுமுகம் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. அருணகிரி ஐயா குரு வணக்கம் பாடுறீங்களா? சரிங்க ஐயா. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனிலறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் இணை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடியவருக்கும் நன்றிகள். நாடி சுத்தி செய்ய தொடங்குவோம். வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த தூரம் 9 மைய தவம் நடத்திய அருள்நெறி ஜமுனாராணி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி ஜமுனாராணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தவத்தை தொடர்ந்து நன்றிகளம்மா. தவத்தை தொடர்ந்து இன்றைய ஞானமும் வாழும் தலைப்பில் இருக்கும் பாடலுக்கு விளக்கம் வழங்கியது மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே உண்மை உணர்வு இந்த தலைப்பில் மேலும் ஒரு கவி. எளியவர் அழுத கண்ணீர். துன்பம் எங்கே யார் பட்டாலும் அதனுடைய அதிர்வு அலைகள் வான்காந்தத்திலே பரவி யார் அதற்கு காரணமோ அந்த இடத்திலே மையம் கொள்ளும். சுழல் தட்டு விளையாட்டில் சுற்றி விட்டோன் பெறுதல் போல
எல்லாமே புறப்பட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். பூஜ்ஜியம்தான். பூஜ்ஜியமாக இறைவனே பூஜ்ஜியமாக இந்த உலகத்திற்குள் ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் திருவருள். அவனுக்கு யாரும் எலெக்ஷன் வைக்கல, பதவி பிரமாணம் செய்யல. ஆனாலும் எல்லாவற்றையும் அவன் ஆண்டு கொண்டிருக்கின்றான். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். சந்தேகமே கிடையாது. அதனால் எல்லா அலைகளும் புறப்பட்ட இடத்திற்கே மீண்டும் வந்து சேரும் என்பது இயற்கை விதி. இதன்படி எந்த ஒரு நன்மை தீமை என்ற 2 வகை அனுபவங்கள் தானும் துய்த்து மற்றவர்க்கும் அளிக்கின்ற போது அதே இன்ப துன்ப அலைகள் மீண்டும் யாருக்கு அது நன்மை தீமையை அளிக்க வேண்டுமோ அளித்துவிட்டு மீண்டும் தனக்கே வந்து சேர்ந்துவிடும். அதனால் ஒரு எண்ணம் பிறக்கின்ற இடத்திலே 2 முறை தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால்தான் வாழ்த்தி வாழ்வோம் என்பர் மகிழ்ச்சி அவர்கள். வாழ்த்து என்ற நல்ல எண்ணம் பிறக்கின்ற போதே நம்மை மேன்மைப்படுத்தும். திரும்ப மறுபடியும் அதை ஊக்கப்படுத்தும். இப்படி 2 நன்மை வாழ்த்துபவருக்கு உண்டு. அதனால் பாசிட்டிவ் திங்கிங், எப்போதும் நல்லதையே சிந்திக்க வேண்டும் சொல்வார்கள். எளியவர் அழுத கண்ணீர். இந்த எளியவர் என்பதிலே ஒன்று உடல் ரீதியான எளியவர்கள், அடுத்தது செல்வம் ரீதியான வறியவர்கள், அடுத்தது பதவி ரீதியாக கீழ்மையிலே உள்ளவர்கள். இப்படி பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்கள் இவைதானே உலக வாழ்க்கை. இதிலே கீழ்மை நிலையிலே உள்ளவர்கள் எல்லோருமே எளியோர் தான். அப்போ இல்லாதது என்பது உடலுக்கும் துன்பம், மனதுக்கும் நிறைவின்மை. அப்போ துன்பத்தின் விளைவு என்ன? கண்ணீர் தானே. அதனால் எளியவர் அழுத கண்ணீர், அதனுடைய பலம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடிமைப்பட்டோர் உளம் வருந்த அவர்கள் என்ன அலைகள் நாளடைவில் பெரும் வலிவை பெற்று அடிமை கொண்டோர் வருந்தி வாழ்வு இழக்கச் செய்யும். அறியாதோர் வறியர் எளியோர் கடமை அடிமை கொள்ளும் மனப்பான்மை ஒழித்து உதவி அவர்கள் உயர் நலம் காண தொண்டு செய்து அடிமை முறை ஒழித்திடுவோம். அனைத்துயிருக்கும் அன்பு கருணை காட்டி அமைதி துய்ப்போம் என்று இந்த கவியிலே இந்த செயல் விளைவு தத்துவத்தின் அடிப்படையிலே சில கருத்துக்கள். அடிமைப்பட்டோர் உளம் வருந்த அவர்கள் என்ன? அதாவது ஒரு காலத்தில உலகையே ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷ், இன்றைக்கு அதோடைய நிலைமை என்னன்னு பாருங்க. உள்நாட்டிலேயே சரியான பெரிய வளர்ச்சியில் ஒன்றும் கிடையாது. இப்போ காலம் சுழன்று கொண்டு இருக்கும். அந்த கால சக்கரத்துல எங்கே நாம் இருக்கிறோம், எங்கே போகிறோம்? உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னை வணங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். அப்போ அதிகாரம், பணம் என்ற நிலையிலே உயர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு கிட்டுகின்ற போது மனம் எப்பவும் எளிமையில இருக்கணும். அதுக்கு தகுந்த ஆட்டம் போட்ட பலர் என்ன ஆகிறாங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியும்.
ஆனா தான் அந்த இடத்துக்கு வருகின்ற போது அதே தவறை செய்திடக்கூடாது. இதுதான் பாடம். அதனால் அடிமைப்பட்டோர் உளம் வருந்த அவர்களது எண்ண அலைகள் நாளடைவில் பெரும் வலிமை பெற்று, அதாவது ஒருத்தருடைய எண்ண அலைகளே வலிமை பெறுவதுன்னு அர்த்தம் இல்லை. தொடர்ந்த ஏழ்மை, தொடர்ந்த துன்பங்கள் எல்லாமே வான்காந்தத்தை கலங்கப்படுத்தி கொண்டே இருக்கும். அதனாலதான் இப்போ பொதுவா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, தான் மட்டும் பலமாக வசதியாக இருந்தால் போதும் நினைக்கிறாங்க. பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய தொடர்ந்த ஒரு பற்றாக்குறை வாழ்க்கை, பிரச்சனைக்குள்ளான வாழ்க்கை, ஏழ்மையான வாழ்க்கை, யார் காரணம் என்று தெரியவில்லை என்றாலும் கூட, இல்லையா, யார் காரணம் என்பதே சொல்ல முடிய அரசாங்கமே காரணமாக இருக்கலாம், சட்டங்கள் காரணமாக இருக்கலாம். அது கீழ்த்தட்டு மக்களுக்கு புரியாது. அவர்களே தேர்ந்தெடுக்கவும் செய்வாங்க. ஆனா அவர்களால் தான் கஷ்டம்னு புரியாது. ஆனால் இவர்களை அறியாமலேயே யார் இவருடைய துன்பத்திற்கு காரணமோ அங்க போய் சேர்ந்துடும். அப்ப இந்த ஒரு மறைமுக கணக்கு, பாவ புண்ணிய கணக்கு, அந்தந்த காலகட்டத்தில் யாரை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வைத்துவிடும். இதெல்லாம் புரிந்து கொண்டால்தான் வாழ்க்கையை ஒரு சமநிலையோடு சந்திக்க முடியும். வசதிகள் இருந்தாலும் வறுமையே வாழ்ந்தாலும் இரண்டு நிலைகளையும் நம் கடமை என்ன என்பதை தேர்வு செய்து அதன்படி வாழ்ந்து விட்டோம் என்றால் என்றைக்கும் பிரச்சனை கிடையாது. எந்த இடத்திலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. அதனால் சமுதாயத்தை அல்லது மற்றவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து காப்பெடுத்து அதை போல் வாழ்வதுதான் சிறப்பு என்று நினைப்பதை விட்டு தேவ நீதியை, அறத்தை, தர்மத்தை சார்ந்து வாழ்வதே பாதுகாப்பு என்பதை என்றைக்கு ஒரு மனிதன் புரிந்து கொள்கிறானோ அன்றைக்கு அவனிடத்தில் திருத்தம் மலரும். இது புரியாத வரைக்கும் என்ன நினைப்பாங்க, ஏமாற்றுவதற்கும் பயப்பட மாட்டாங்க, ஏமாந்து போனால் வெட்கப்படவும் மாட்டாங்க. இதுவே சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை முறை. நீ ஏமாந்துட்டு என்ன எதுக்கு தப்பு சொல்றேன்னு கேட்கிறான்ல, ஏமாத்தினது அவன் குறை அல்லவா, ஏமாந்து போனது இவனுடைய குறையா. கீதையில சொன்னது போல இவர்கள் அதர்மத்தை தர்மம் என்றே சாதிப்பவர்கள். அந்த ஒரு வார்த்தையை யோசிச்சு பாருங்களேன், அதர்மத்தை தர்மம் என்றே சாதிப்பவர்கள். எத்தனை பிரபலங்களை நாம் தினசரி பார்க்கிறோம். இது என்ன என்றே அர்த்தம் புரியாதவர்கள் கூட பேசுகின்ற வார்த்தைகள். இது எல்லாமே அது அதிகாரம், பணம் இருக்கிற வரைக்கும் மக்கள் கைத்தறி ரசிப்பாங்க. இந்த ரெண்டும் போயுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நாய் கூட மதிக்காது. அதனால் அடிமைப்பட்டோர் உளம் வருந்த அவரது எண்ண அலைகள் நாளடைவில் பெரும் வலுவை பெற்று அடிமை கொண்டோர் வருந்தி வாழ்விழக்கச் செய்யும். அடிமை கொண்டோர் வருந்தி வாழ்வை இழக்கச் செய்யும். அப்போ வாழ்வு என்பது என்னன்னு புரிந்தால்தானே இழந்தார்களா இல்லையான்னு தெரியும். லட்சக்கணக்கான கோடிகள் சொத்து, எங்கே போனாலும் விஐபி ட்ரீட்மெண்ட், சுத்தி 1000 பைத்தியக்காரனுங்க. ஆனால் மனதளவிலே வாழ்கின்ற வாழ்க்கை என்ன? மனதளவிலே அவருடைய நிலைமை என்ன? சொன்னாலும் வெட்கமடா, சொல்லாவிட்டால் துக்கமடா, வெட்கமில்லாமல் துக்கம் இல்லாமல் வாழுகிறேன் ஒரு பக்கமடா. ஒன்று லண்டன்ல, ஒன்று துபாயில.
இல்லையா? அப்ப இதெல்லாம் கொடுங்கோன்மையின் பரிசு தானே இது. இது போல வெளியே சொல்ல முடியாத வேதனைகள், சொல்லி அழுதால் தீர்ந்துவிடும், சொல்லத்தானே வார்த்தை இல்லை. இது மாதிரி எத்தனை கஷ்டங்கள் இருக்கும். ஸோ நாம உயர்ந்தவர்களை பார்க்கின்ற போது ஒரு பக்கத்தை மட்டுமே பார்க்கிறோம், மறுபக்கத்தை பார்க்க விரும்புவதில்லை. ஸோ இரண்டும் சேர்ந்தது தானே வாழ்க்கை. எனவே இதை இரண்டையும் இணைத்து பார்க்கின்ற போதுதான் ஆட்டுக்கு வாளை அளந்து வைத்தவன் புத்திசாலின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இறைவனின் கணக்கு புரியும். இறைவனின் கணக்கு புரியும். எனவே யாருக்கு நாம் பெருமைப்பட வாழ்ந்தோம் என்பது கணக்கு இல்லைங்க. நம்முடைய மனசாட்சிக்கு இறைவனுக்கு நான் நல்லபடியாக வாழ்ந்து விட்டேன் என்ற சான்று பெற முடியுமா? அதுதான் உண்மையான சர்டிபிகேட். நம்முடைய மனசாட்சிக்கு, தெய்வத்துக்கு நான் நல்லபடியாக வாழ்ந்து விட்டேன் என்ற ஒரு சர்டிபிகேட் கிடைச்சதுன்னா அதுதான் உண்மையான நிறைவான வாழ்க்கை. எனவே அடிமை கொள்ளும் மனப்பான்மை ஒழித்து உதவி அவர்கள் உயர் நலம் காண தொண்டு செய்து. அதாவது சமுதாயத்தில் எல்லா நிலை தட்டு மக்களும் இருப்பார்கள். எல்லோரையும் ஒரே மாதிரி மாற்றிவிட வேண்டும் என்றால் எல்லோருமே அறிவிலே சிறந்திருக்க வேண்டும். எல்லோரும் அறிவில் சிறந்திருக்க வேண்டும். உதவி செய்வது என்பது ஒரு வகை பண்பு என்றாலும் யாருக்கு உதவி செய்வது என்பதில் ஒரு இலக்கணம் இருக்கிறது. யாருக்கு உதவி செய்வது, அதை வள்ளுவ பிறந்தை அழகா சொல்வார். துப்புரவிலான் துவர துறவாமை உப்புக்கும் காடிக்கும் கூற்று என்பார். மிக நுட்பமான குரல் எது. ஆசைகளை விட முடியாதவன், அனுபவிக்கின்ற அளவுக்கு வசதி இல்லாதவன், உப்புக்கும் புளித்த நீருக்கும் யமனாவான் அப்படின்னு 7 வரி குரலுக்கு 10 வரியில விளக்கம் சொல்லுவாங்க. இதை படிச்சு என்ன புரிஞ்சு கொள்ள முடியும் சொல்லுங்க. ஸோ இந்த உப்பு காடி என்பதில் மிகப்பெரிய ரகசியார்த்தம் இருக்கிறது. உப்பிட்டவரை உள்ளம் நினைவு சொல்லுவாங்க, நன்றி உணர்வு. காடி என்பது புளித்த நீர். நீண்ட காலம் தேங்கி இருக்கக்கூடிய, நெருங்கி இருக்கக்கூடிய, ஒன்றி இருக்கக்கூடிய நிலையிலே அது புளித்து போகும். அப்ப நன்றி உணர்வு நீண்ட காலம் இணைந்து வாழ்ந்த உறவு, நட்பு ரெண்டும் கெட்டு போயிடும். அதனால உதவி செய்தால் அதை பயன் கொண்டு மேன்மைக்கு வரணும். அதுதான் அவருக்கும் சிறப்பு, உதவி செய்தவருக்கும் ஒரு பயன். தருவதற்கு ஒரு இடிச்சவன் கிடைச்சாண்டா, அப்பப்ப போய் புகழ் பாடி அப்படியே வாங்கிட்டு உதர்த்தனமா செலவு பண்ணலாம் என்று வாழ்கின்ற மக்கள் எத்தனை பேருங்க. சொந்தத்திலையும் இருக்கலாம், உலகத்திலையும் பார்க்கலாம். அப்ப இவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறேன் என்ற பெருமையை மட்டும் வைத்துக்கொண்டு வச்சுக்கங்களேன், அதை வச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால்தான் ராமாயணத்தில் அதுக்கு இலக்கணம் தந்தார்கள். உன்னால் ஆதரிப்பதற்கு உரிய தம்பியை நீ புறம் தள்ளினாய். வாலியுடைய குற்றச்சாட்டுக்கு ராமன் சொல்கின்ற பதில், உன்னால் ஆதரிக்கக்கூடிய உடன்பிறப்புக்கு நீ உதவி செய்யவில்லை. ஏன் ஆதரிப்பதற்கு உரிய என்ற சொல்லை இங்கே பயன்படுத்தினார் என்றால், நீ கூட பிறந்தவனை ஆதரிச்சிருக்கணும் இல்லையா என்று எல்லோரும் கேட்பது போல ராமனும் கேட்டிருந்தா இதுக்கு எதிர்வாதமாக உன்னை வைத்திருக்கலாம். அதே கணக்குப்படித்தான் உன் தம்பி சூர்பனகை மூக்க அறுத்தான், காது அறுத்தான், ராவனும் பொண்டாட்டி தூக்கிட்டு போயிட்டான். பெருசா நியாயம் பேச வந்துட்டேன் சொல்லலாம் இல்லையா?
அதனால்தான் ஆதரிப்பதற்கு உரிய தம்பி. அப்போ வாலியால் ஆதரிப்பதற்கு உரியவன் சுக்ரீவன், ராவணனால் ஆதரிப்பதற்கு உரிமை அற்றவள் சூர்பனகை. 2 பேர் உடன்பிறப்பு தான். அதனால் உதவி செய்வது என்பது உயர்வு என்றாலும் கூட, ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்பது பழமொழி சொல்கிறது. அளவுக்கு அதிகமாய் தருவதெல்லாம் வீணாய் போகிறது என்று கவிஞர் ஆத்மநாதன் ஒரு பாட்டில் இருக்கிறார். அது போல உதவி செய்வது மட்டும் பெருமை அல்ல, அவர்கள் அதை பயன் கொள்கிறார்களா என்பதில் இருக்கிறது வெற்றி. அப்போ எளியவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்க அதே உதரத்தனமா டாஸ்மாக் ஊர் சுத்திக்கிட்டு அப்படியே தின்னுட்டு இப்போ எவ்வளவு உதவி செய்தாலும் என்ன லாபம் சொல்லுங்க? ஸோ ஒரு மக்களுடைய உயர்வு என்பது உதவி செய்வது மட்டும், பணம் தருவது மட்டுமல்ல, அவரவர் உழைப்பதற்கான ஒரு தொழிலை கற்றுத்தருவதுதான் மிக உயர்ந்த உதவி. அதைத்தான் ஒரு அரசு செய்யணும், ஒரு சமுதாயம் செய்யணும். வெறுமனே நன்கொடை கொடுப்பது, அன்னதானம் பண்ணுவதெல்லாம் சோம்பேறிகளை வளர்க்கின்ற வேலை. இதெல்லாம் சமுதாயத்துக்கு ஒரு அட்ராக்ஷனா இருக்கும், அன்னதான திட்டம் என்பதெல்லாம். ஆனா அது சோம்பேறிகளை உருவாக்கிவிடும். நேரத்துக்கு ஏதோ ஒரு கோயில் போய் சாப்பிடுவான், தேனை கண்ட இடத்த தூங்கிடுவான். இந்த பிறப்பு மனிதனாக பிறந்து என்ன பயன் சொல்லுங்க? நில சுமையான வாழ்ந்திட புரிகவையோ என்று கேட்டார பாரதியார். இதெல்லாம் தண்டச்சோறு, நிலத்துக்கு சுமை, நிலத்துக்கு சுமை. அதனால அவர்கள் உயர்நலம் காண தொண்டு செய்து அவருடைய அடிமைக்குள்ள மனப்பான்மை ஒழித்து அவர்களும் நம்மை போல என்று மதித்து உதவி செய்வதோடு அவர்கள் உயர் நலம் காண தொண்டு செய்து அதோட விட்டுடக்கூடாது. நாமும் கிராம சேவை திட்டம் நடத்துறோம், 15 நாளைக்கு ஒரு கிராமம் நடத்துறோம். அது பிறகு என்ன பண்ணாங்கன்னு திரும்பி போய் பார்க்குறேம்மா. அப்போ ஏதோ 15 நாளைக்கு வர்றாங்க, அது பயிற்சி எடுத்துக்கிறாங்க, மறுபடியும் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அப்போ இல்லை நீடித்த பயன் இருக்காது இல்லையா? அப்போ தொடர் கண்காணிப்பு இருக்கணும். அந்த இடத்துலயே ஒரு தவமையம் அமைந்து தொடர்ந்து அதை நடத்தக்கூடிய அளவிலே ஒரு அமைப்பு இருந்தாதான் அந்த செய்கின்ற செயல் நிலைத்து நிற்கும், பரவி நிற்கும். இல்லைன்னா அது ஒரு இன்சிடென்ட் மாதிரி போயிடும், ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி, ஒரு 15 நாளைக்கு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி போயிடும், அவ்வளவுதான். இது போல உயர்நலம் காண தொண்டு செய்து அடிமை முறை ஒழித்திடுவோம். அடிமைத்தனம் விலங்குகளுக்கு கூட வேண்டாம் என்பார் மகர்ஷி அவர்கள். சிறைச்சாலை விலங்குகளுக்கு கூட வேண்டாம். சிறைச்சாலை என்பது என்னங்க? அதாவது ஒரு முறை யூபியோ கான்பூர் எங்கேயோ நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அங்கே ஜீப்ல உள்ள போகலாம், வரலாம், பார்க்கலாம். விலங்குகள் அங்கங்க சுதந்திரமா திரிந்து கொண்டு இருக்கும். ஸோ ஆபத்தான இடத்துல போகக்கூடாது, கொஞ்சம் தூரத்துல நின்று பார்த்து திரும்ப வேண்டியதுதான். ஸோ எப்படி மனிதர்கள் கண்டு ரசிக்க வேண்டும் என்றாலும் அதை கொண்டு வந்து கூண்டில் அடைத்து மிருக காட்சி சாலை நடத்தக்கூடாது. அது சுதந்திரமா இருக்கணும். அதை மக்கள் கண்டுகளிக்கவும் வசதி இருக்கணும். அப்படி ஒரு ஏற்பாடு செய்யணுமே தவிர சிறைச்சாலை அடிமைத்தனம் என்பது விலங்குகளுக்கு கூட இருக்கக்கூடாது. எனவே அடிமை முறை ஒழித்திடுவோம், அனைத்துயிருக்கும் அன்பு கருணை காட்டி அமைதி துய்ப்போம். அதாவது இந்த இரண்டொழுக்க பண்பாடு கூட மகரிஷியின் சொல் என்ன என்றால், நான் எனது வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கும் உயிருக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். துன்பப்படுவோர்க்கு இல்லை, துன்பப்படும் உயிர்களுக்கு என்றார் மகர்ஷி.
அப்போ துன்பப்படும் உயிர் என்றால் மனிதன் மட்டுமல்ல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றாரே அது. அதனால் ஒரு மகானின் வார்த்தையை மாற்றுவதிலே அந்த அளவுக்கு தகுதி இருந்தால் மாற்றலாம், இல்லைன்னு அதை கை வைக்க கூடாது. இப்படி எந்த ஒரு உயிருக்கும் நன்மை நாடி வாழ்கின்ற ஒரு பரந்த மனம். ஏன்னா எல்லா உயிர்களும் இயக்கங்களும் இறைவனின் திருவிளையாடுகள் தானே. சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. பார்க்கின்ற எல்லாமே இறைவனை தவிர வேறு இல்லை. சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என சுருத்தி சொல்லும். சூழ்ந்திருக்கின்ற எது வேற்று பொருள்? சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என சுருத்தி சொல்லும். அப்ப இறைவனை தவிர ஒரு ஒண்ணுமே கிடையாது. இங்க எல்லாமே இறைவனுடைய திருவிளையாடல்கள் தான். அப்ப உயர்வு தாழ்வு என்பது சுவாமிஜி தெளிவா சொன்னாங்களே, மனிதர்கள் வேறுபாடு தவிர்க்க முடியாதது. இப்போ ஒரு பூந்தோட்டத்தை பார்க்கிறோம், ஒரு மரத்தை பார்க்கிறோம், அவருடைய கனிகளை சுவைக்கிறோம், மலரை ரசிக்கிறோம். ஆனால் அத்தனை சிறப்புக்கும் காரணம் யார்? கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆணி வேர், அதை தாங்கி பிடிக்கின்ற சல்லி வேர்கள். ஒரு குரு ஒரு சீடர்கள் அப்படின்றது போல, குரு ஆணி வேர், சீடர்கள் சல்லி வேர், சமுதாயத்துக்கு தொண்டு செய்கிறார்கள். இது போல அறிவு ஆணி வேர், ஆற்றல் சல்லி வேர். அறிவும் ஆற்றலும் சேர்ந்த மரத்திலே எத்தனையோ பரிணாமங்கள். இல்ல எது சிறந்தது எது தாழ்ந்தது சொல்லுங்க? அழகில்லாத ஆணி வேர், அதை பிடிங்கிட்டா அழகுள்ள மலர்கள் எல்லாம் என்ன ஆகும்? அப்போ ஒரு தோட்டத்தை ரசிக்கின்ற போது மரத்தை பயிர்களை மட்டுமே ரசிப்போன் சாதாரண மனிதன். சித்திர சோலைகளை உண்மை நன்கு திருத்த இப்பாரினிலே உன்னும் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உந்தன் வேறினிலே. அவர் சிந்தனையாளர். அந்த அழகை மட்டும் ரசிக்கல, அந்த அழகை தந்த ஆணி வேர். இதை பராமரிப்பு செய்கின்ற மனிதனுடைய உழைப்பு, இதெல்லாம் சேர்ந்துதானே இந்த ரசிப்புக்கு காரணம். அப்படி சிந்தனையாளர்கள், ஞானம் பெற்றவர்கள் வெறும் காட்சியை மட்டும் ரசிப்பதில்லை, காட்சிக்கு உள்ள இருக்கின்ற உழைப்பை சிறப்பை ரசிப்பார்கள். இப்படி அடிமை முறை ஒழித்திடுவோம், அனைத்து உயிருக்கும் அன்பு கருணை காட்டி. இதுல எனக்கு என்ன லாபம் என்றால் அமைதி துய்ப்போம். அதாவது தொண்டு செய்கிறோம், அதுக்கு தகுந்த அங்கீகாரம் இருக்காது. இப்போ ஆபீஸ்லயே சின்சியரா வேலை செய்யறோம், 2 பேரும் அப்படி இப்படியே மேம்போக்க ஓபடிச்சுட்டு போறாங்க. ஒரே சம்பளம் தானேப்பா, ஒரே சம்பளம் தானே. அப்போ இறைவன் கணக்கு என்ன? சமுதாயம் ஒரே சம்பளம் நிச்சயித்தது, உழைப்பவனுக்கும் உழைக்காமல் ஏமாற்றுபவனுக்கும் ஒரே சம்பளம் மாசமான கொடுத்துடுறாங்க. இறைவன் கணக்கு என்ன என்றால், யார் சின்சியரா உழைத்தார்களோ அவருடைய சந்ததி நல்லா இருக்கும். அதனால் சமுதாயம் நம்மை அங்கீகரிக்கிறதா இல்லையா என்பது பிரச்சனை இல்லை. இறைவன் எல்லாவற்றையும் கணக்கு வைத்துக் கொண்டே இருப்பான். அவன் எந்த கடனையும் வைத்துக் கொள்வதில்லை, பல மடங்கு வட்டியோடு திருப்பி கொடுத்துருவான். உண்மையான 7 ஸ்டார் இறைவன் தான். 7 ஸ்டார் தெரியுமா இல்லையா? குறைந்த காலத்திலேயே அதிகமா லாபம் தரேன்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு போவாங்களே, அது மாதிரி ஏமாத்தாம செய்த நன்மைகளுக்கு பல மடங்கு திருப்பி தரக்கூடியவன் இறைவன். அதனால் சின்சியாரிட்டி அண்ட் ஹானஸ்டி சமுதாய பார்வையில் இழிச்சு வைத்தனமாக இருக்கலாம், ஆனால் இறைவன் கணக்கிலே
அதுக்குரிய அங்கீகாரம், மதிப்பு எல்லாமே உண்டு. அதனால் நாம் சமுதாயத்தை நம்பி தொழில் செய்வதை விட இறைவனை நம்பி, இறை நீதியை நம்பி நமக்குள் நாம் பெறக்கூடிய ஒரு அமைதி, பேரின்பம். ஸோ மற்ற உதவி செய்வதனால் அவர்கள் நலம் பெறுகிறார்களா இல்லையா, அதெல்லாம் செகண்டரி. ஆனால் பிரைமரி பெனிஃபிட் என்ன என்றால் நமக்கு ஒரு அமைதி, நிறைவு, பேரின்பம் கிடைக்கும். அதனால் உதவி செய்தே வாழ்வது, அதிலும் தகுந்தவர்களுக்கு உதவி செய்யாமல் தவிர்க்கக்கூடாது என்பதும். இப்படி நம்முடைய வாழ்க்கை என்பதே அன்பு, கருணை காட்டி அமைதி துய்ப்பது. அப்ப அன்பு, கருணை இறைவனுடைய குணங்கள் அல்லவா? அப்போ அதை செயல்படுத்துகின்ற போது கடமை 3வது குணமாக அமையும். அப்போ அந்த கடமைக்கு அடிப்படை என்ன என்றால் நாம் பெற்ற நன்மைகளுக்கு திருப்பி செலுத்துகின்ற கடன் கணக்கு, கடமை. எனவே ஆசை, கோபம், களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம், அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். தெய்வத்தின் குணங்கள் அன்பும் கருணையும் மட்டுமே. தெய்வமாக வாழ்கின்ற மனிதனின் குணம் அன்பும் கருணையோடு நன்றியும் கூட இருக்கும். மற்ற குணங்கள் எல்லாம் இதுக்குள்ளே அடங்கி போயிடும். அத்தனை நற்குணங்களும் இந்த 3க்குள் அடங்கி போகும். இவற்றின் மறதி நிலைதானே துர்க்குணங்கள். அந்த பக்கமே போகக்கூடாது. அப்ப அயரா விழிப்போடு வாழ்க்கை நடத்துகின்ற போது நன்மைகள் மட்டுமே வந்து சேரும். அது தெய்வ நீதி, இயற்கை சட்டம். அதனால் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. அருமையான விளக்கம். நம்மை நாள்தோறும் வழிநடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி தரகேஸ்வரி அம்மா அவர்களையும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணா, நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மழைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் 5மாம்,
முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நலம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலைதோறும் நிகழ்வு நிகழ்வோடும் இனிதை நிறைவு பெறுகிறது. பெரியவர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர்வு பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் வாழ்க்கை வங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வேணும். வாழ்க